ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். 24 ஏவே பேஜுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செமினார் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. காண்டக்ட் செமினார் ப்ரோக்ராம் 24 ஏஒய் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் இன்னும் எக்ஸாமே வந்துருச்சு, இந்த செமினார் வரலன்னு கேட்டிங்க. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கிறனால உங்களுக்கு இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு செமினார் எல்லாமே அவங்க கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸாம்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபீஸ் பே பண்ணுறது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் வரும், அப்புறம் ஹெல்ப் டெஸ்க்கோட மெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்ம போஸ்ட் போட்டுட்டோம். ஸோ இதில் காண்டக்ட் செமினார் ப்ரோக்ராம் 2024 24 ஏஒய் பேட்ச் ஃபஸ்ட்டு செமஸ்டர் யூஜி அண்ட் பிஜி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா இதை படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே த காண்டக்ட் செமினார் கிளாஸஸ் ஹேவ் பீன் அரேஞ்ச்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் லைப்ரரி சயின்ஸ் course, and it felt necessary that very students to utilize the opportunity TD faculty members and others from the various institution. சரிங்களா? உங்களுக்கு டிடி ஃபேக்கல்ட்டியும் ப்ளஸ் அதர் இன்ஸ்டியூட்டில் இருந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் வந்து உங்களுக்கு செமினார் வந்து எடுப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு அதில் பிரிச்சுருக்காங்க. டேட்டு நோட் பண்ணிக்கோங்க. டேட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் டேட்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ஸ், இந்த டேட்டு வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஏ ஒவ்வொன்றுக்கும் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, வெனியூ கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, ஏ பிளாக், ஆப்போசிட் அவுட் போஸ்ட் பஸ் ஸ்டாப், அழகர் கோவில் ரோட், மதுரை. இந்த கோர்சஸ்க்கு பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி இதில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி காலேஜ், பி பிளாக், ஆப்போசிட் டு பாண்டியன் ஹோட்டல், அழகர் கோவில் ரோட், மதுரை. அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ, எம்எஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்சிஏ, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, ஏ பிளாக், யூனிவர்சிட்டி கேம்பஸ், பல்கலை நகர், மதுரை. இது பல்கலை நகர் யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, டிடி பில்டிங், யூனிவர்சிட்டி கேம்பஸ், பல்கலை நகர். பல்கலை நகர்னு வந்தாலே அது வந்து நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். சரிங்களா? நாகமலை புதுக்கோட்டை இருக்கிற பல்கலை நகரில் நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ். அப்புறம் லைப்ரரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், டாக்டர் டிபிஎம் லைப்ரரி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பல்கலை நகர், மதுரை. இதுவும் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் தான். இதில் உங்களுடைய கோர்சஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்ன கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பிஎஸ்சின்னு இருந்துச்சுன்னா சைக்காலஜி, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிகாம் கொடுத்துருக்காங்க. பிஏல தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி அண்டு பிஎஸ்சியில் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிபிஏ. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் இதில் உங்கள் டைமிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்: lesson will be issued only on the payment of the tuition fees. Student will be permitted for the examination only on the remittance of tuition fees. கம்பல்சரி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸுக்கு முன்னாடியே நீங்கள் பே பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நீங்கள் 24 ஏவை வச்சுருந்தீங்கன்னா ஐடி கார்டே ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஐடி கார்டு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு பிரிங் தேர் ஐடென்டி கார்டு டு ஆல் த ரவுண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வித்தவுட் ஃப்ளை. உங்கள் ஐடி கார்டு, அதாவது உங்களுக்கு சில பேருக்கு மெயில் வந்திருக்கும், சில பேருக்கு நம்ம ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சின்னதாக ஏடிஎம் சைஸ் கார்டு அளவுக்கு நீங்கள் லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கார்டை எல்லா செமினார் ரவுண்டுக்கும் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வுட் லுக் அட் த நோட்டீஸ் போர்ட் பிளேஸ்ட் இன் த செமினார் வென்யூ ஃப்ரம் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆன் போத் டேஸ். இப்போ உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்களோ அங்கங்கே இப்போ நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸ் போகிறீங்க. இப்போ லைப்ரரி சயின்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பல்கலை நகர் போயிட்டு அங்கே நோட்டீஸ் போர்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த ரூமில் உங்களுக்கு வந்துட்டு செமினார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அது பிரகாரம், ஏன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸுங்கிறது பெரிய கேம்பஸ். ஸோ அதே மாதிரி அதர் பிரான்ச்சஸில் இருக்கிற நீங்கள் யூனிவர்சிட்டி பிளாக்ஸ் போனாலும் அந்தந்த நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு உண்டான எந்தெந்த ரூம்ஸ், அந்த ரூம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் ஒன், த ஸ்டூடெண்ட்ஸ் should attend the classes both morning and evening session. Attendance will be taken on both session. If the strength of students attending seminars is less than 5 in any subject, the particular classes subsequent rounds will be cancelled. கண்டிப்பாக எல்லோரும் செமினார் போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் வுட் அட்டெண்ட் த கிளாஸஸ் போத் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஏன்னா 2 ரவுண்டாக நடக்குது ஒவ்வொரு நாளும். கம்பல்சரி அது நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டில் செமினார் எடுக்கும்போது 5 பேருக்கு கீழே செமினார் வரல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு செமினார் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். வேறு அசைன்மெண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். சப்ஜெக்ட் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு ரிலேட்டடாக என்ன டவுட் இருக்கோ நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா டிடியிலேருந்தும் ஃபேக்கல்ட்டி வராங்க, உங்களுக்கு அதர் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேருந்தும் ஃபேக்கல்ட்டி வராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5th one, students make a written
representative to a director, deputy director, seminar about the problems relating in class teaching, non-coverage of the prescribed syllabus and such other ஹார்ட்ஷிப்ஸ் தே ஃபேஸ் இன் த கிளாஸஸ். நீங்கள் செமினார் ரிலேட்டடாக என்ன உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் டைரக்டருக்கு தாராளமாக மெயில் மூலியமாகவோ நேரடியாகவோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குறைகளை வந்துட்டு சொல்லலாம். அது சிலபஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, செமினார் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, டீச்சிங் லெசன்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுதான் அந்த மொத்தமே 2 pages தான் இருக்குது. ஸோ 2 pagesல இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மறக்காமல் செமினார் அட்டன் பண்ணுங்கள். கொண்டு போகும்போது ஐடி கார்டு கொண்டு போங்க, புக்ஸ் எல்லாமே கொண்டு போங்க. வேணுஞ்சா ஒரு ரஃப் நோட்டு கொண்டு போங்க, ஒரு பென் கொண்டு போங்க. ஏதாவது நோட்ஸ் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது காலையில் எடுக்கிறதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி திருப்பி ஈவினிங் கிளாஸஸில் வந்து கேளுங்க. நீங்கள் டைமிங் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஏதாவது கோர்சஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா நோட்டிஃபிகேஷனை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய செமினார் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புக்ஸுக்கும் ஏற்கனவே நம்ம கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே போட்டுட்டோம். நம்ம புக்ஸ் ஏதாவது பெண்டிங் டியூ புக் இருந்துச்சுன்னா நம்ம அவைலபிள்னு சொல்லியிருந்தோம்னா நீங்கள் மறக்காமல் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அந்த புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு செமினார் வந்து 24 AY பேட்ச். என்னென்ன கோர்சஸ் அண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரிலேட்டடாக படித்து பார்த்துட்டு உங்களுடைய செமினாரை வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டேட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்டாக்ட்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் டைம் 9 AM to 4 PM உங்களுக்கு டோட்டல் செமினார் டைம். அதில் டீ பிரேக் 11 to 11:15, லஞ்ச் பிரேக் 1:15 to 2 PM கொடுத்துருக்காங்க. மறக்காமல் உங்கள் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய புக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. மறக்காமல் ஒரு ரஃப் நோட்டும் பெண்ணும் கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற இன்னும் எங்கள் கோர்ஸுக்கு அப்படி நீங்கள் இன்னும் செமினார் கிளாஸஸ் வரலைன்னு சொன்னீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிடியோட போர்ட்டலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் யூனிவர்சிட்டி போர்ட்டலையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நமது சேனலையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ 24 AY பேட்சுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 24 AY பேட்ச்லாம் வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும், அவங்க என்னென்ன டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ கூட எண்ட் ஸ்க்ரீனில் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இது மறுபடியும் செமினார் தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்.